வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரச்சாரத்தின் போது தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை அரசியல் கட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தாலுகா மற்றும் பஞ்சாயத்து அளவிலும் வானிலை முன்னறிவிப்புகள் வழங்கப்பட உள்ளதாக புவி அறிவியல் துறை செயலர் திரு ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் நடத்தை நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பிரச்சார கூட்டங்களில் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்கள் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியதாக கூறி பெறப்பட்ட புகார் தொடர்பாக வரும் திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவ்விரு கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் பிஜேபி மூத்த தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்த கருத்துக்களுக்கும் கேரள மாநிலம் கோட்டயத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் தெரிவித்த கருத்துக்களுக்கும் எதிராக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளது. மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடந்த 10 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இன்று தெலங்கானாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். முந்தைய காங்கிரஸ் அரசு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியதாக அவர் குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 400க்கும் கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்தார். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் மத்திய அரசு தவறிவிட்டதாக தெரிவித்தார். பிஜேபி தலைமையிலான அரசு மேற்கொண்ட தவறான கொள்கைகள் காரணமாக பொருளாதார சமத்துவமின்மை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். தாலுகா மற்றும் பஞ்சாயத்து அளவிலும் வானிலை தொடர்பான முன்னறிவிப்புகளை வானிலை ஆய்வு மையம் வழங்க உள்ளதாக புவி அறிவியல் துறை செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற வானிலை ஆய்வு மையத்தின் 150வது ஆண்டு தின விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் இந்த மாதிரி வெதர் சேஞ்ச் ஆகுது, இப்போ என்ன சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு, இனிமேல் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லுவோம். அதுக்கடுத்து டே டு டே ஒரு நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு எப்படி வெதர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபோர்காஸ்ட் தான் கொடுக்குறோம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல்னா அந்த ஆவரேஜாக டிஸ்ட்ரிக்டில் மழை பெய்யும் அப்படின்னு. ஆனால் இங்கே மழை பெய்யும், இங்கே மழை பெய்யாது. இனிமேல் கொடுக்க போகிறது இப்போ தாலுக்கா லெவலில் போயிட்டு அதுக்கடுத்து பஞ்சாயத்து லெவலில் இருந்து நாங்கள் சொல்கிறோம் இந்த பஞ்சாயத்தில் மழை பெய்யும், இல்லை இங்கே பெய்யாது, அந்த லெவலுக்கு கீழே இறங்கிப்போம். இந்த நிகழ்ச்சியில் பேசிய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் கோடை வெயிலின் தாக்கம் குறித்து வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். நம்ம கோடை காலத்தில் இருக்கிறோம். இந்த வருஷத்தை பார்க்கும் பொழுது நம்ம இப்போ இயல்பை விட 2 to 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாயிட்டிருக்கு. உள் மாவட்டங்கள் அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா 42 டிகிரி வரைக்கும் ரெக்கார்ட் ஆகுது. ஏப்ரல் மாதத்தில் 2 to 3 டிகிரிஸ் அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் நார்மலை ஒட்டி வருது. இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம கோஸ்டல் ரீஜனில் இருக்கிறோமோ, இன்டீரியர் ரீஜனில் இருக்கிறோமோ, ஹில்ஸ் இருக்கு, இது மூணையும் டிபெண்ட் ஆகிட்டு இருக்கும். எப்படி காற்று வீசும், வங்கக்கடல்ல அரபிக்கடல்லையும் ஆன்டி சைக்ளோன் சர்க்குலேஷன், அந்த காற்று எப்படி வீசுது, மாய்ஸ்சர் எப்படி இருக்கு, அந்த காற்று எவ்வளவு தூரம் உள்ள போகும், இதெல்லாம் டிட்டர்மின் பண்ணி தான் நம்ம காற்றுடைய வளிமண்டல நிலைத்தன்மையை பொறுத்திருக்கு. காற்றில் ஈரப்பதம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வெப்பத்துடைய சூழ்நிலை நம்ம தொடர்ந்து கண்காணிக்கிறோம். அதில் ஏற்ற இறக்கம் இருக்கும். தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 2 to 3 டிகிரி அதிகமாக இருக்குது. இன்டீரியர் பார்க்கில் இருக்கத்தான் செய்யும். வட உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் கேட்டேன். சென்னை ஒட்டி பொறுத்தவரையில் இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா 35-36 டிகிரியில் தான் இருக்கு. 1 டிகிரி தான் இயல்பையோட ஒட்டி இருக்கு. சென்னை வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரை இது 80வது ஆண்டு தினமாகும் என்றும் திரு பாலச்சந்திரன் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
அடுத்து வரும் 4 நாட்களுக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் அளவிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும். கோடை வெயில் அதிகரித்து வரும் சூழலில் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் டீன் டாக்டர் தேரணிராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த ஹீட் பிரச்சனை எப்படி ஏற்படுவது என்று கேட்டிருந்தால், ஹைப்போதலமஸ் என்று சொல்லக்கூடிய பிரெயினில் இருக்கக்கூடிய உறுப்பு தான் நம்மளுடைய டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுது. ஸோ இதுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமே ஆனால் நமக்கு அந்த ஹீட் எக்ஸாஷன் என்பது முதலில் ஏற்படும். அதை எப்படி கண்டறிவது என்றால், தலைவலி, பல்ஸ் அதிகமாகும், கூடுவது, முகம் வெளுத்து போவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் முதல்ல தெரியும். இதுவே டெம்பரேச்சர் 104 டிகிரி போகுது, அது ஹீட் ஸ்ட்ரோக் என்ற நிலைமைக்கு தள்ளிவிடும். இதை எப்படி கண்டுபிடிவது என்றால், கடுமையான டெம்பரேச்சர், அதனால உடம்புல இருக்கிற நீர்லாம் வற்றி டீஹைட்ரேட்டட் ஆகி இருப்பார். ஹார்ட் ரேட் அதிகமாகிடும், அது கோமா ஸ்டேட்டுக்கு போகலாம், ஃபிட்ஸ் வரலாம். இன்னொரு கண்டிஷன் ஹீட் கிராம்ப்ஸ். அதிக அளவில் வேர்வை வெளியில் வரும்போது உடலில் இருக்க நீர் குறைந்து விடுகின்ற காரணத்தினாலும், எலக்ட்ரோலைட்ஸ் குறைவதனாலும், கால்சியம் சத்துக்கெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் போது கால்களிலே கை பிடித்து விடுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இந்த ஹீட் வேவ்ஸ்னால் உடலில் நமக்கு ஏற்படுகின்ற பின்விளைவுகள். இதை தவிர்ப்பது என்னவென்றால், நம்ம குறிப்பாக அவ்வப்போது ரீஹைட்ரேட் பண்ணிக்கொண்டோம். நம்ம குளிர்பானங்கள், குறிப்பாக சுகாதாரமான குளிர்பானங்களை எடுத்துக்கொள்வது நல்லது. ஃப்ரெஷ் ஜூசஸ் எடுத்துக்கலாம், ORS கரைசலை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவையில்லாமல் பயணங்களை தவிர்ப்பது முழுமையா நல்லது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் மேற்கொள்ளப்பட்டு வந்த பராமரிப்பு பணிகள் முடிவடைந்துள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அந்த அருவியில் குளிப்பதற்கு நாளை முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பக பகுதியில் அம்பாசமுத்திரம் வன சரகத்தில் உள்ள சூழல் சுற்றுலா பகுதியான மணிமுத்தாறு அருவி பகுதியில் கடந்த டிசம்பர் 2023 மாதத்தில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் நின்று குளிக்கக்கூடிய இடங்கள் முழுவதுமாக சேதமடைந்திருந்தது. பொதுமக்கள் நலன் கருதி மணிமுத்தாறு அருவி பகுதியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஆண்கள், பெண்கள் தனித்தனியாக நின்று குளிக்கும் வகையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு அருவி பகுதியில் பணிகள் நிறைவடைந்த நிலையில் வருகின்ற 26/4/2024 முதல் பொதுமக்கள் மணிமுத்தாறு அருவியில் குளிப்பதற்கு காலை 8 மணி முதல் மதியம் 3 மணி வரை வன விதிகளுக்கு உட்பட்டு அனுமதி வழங்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். மாவட்டச் செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் குடிநீர் விநியோகம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி சாந்தி தலைமையில் இன்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் அவற்றுக்கான உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திரு பழனி எச்சரித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கிராம ஊராட்சி செயலர் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயில் சித்திரை தேர் திருவிழா அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு அன்றைய தினம் திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக ஆட்சியர் திரு பிரதீப்குமார் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை முருகன் கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் அனுராக் சிங் கலேர் தங்கப்பதக்கத்தையும், சித்தார்த் சௌத்ரி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் வட்டு எறிதல் பிரிவில் அமனத் கம்போஜ் வெள்ளிப் பதக்கத்தையும், மகளிர் 10,000 மீட்டர் நடைபோட்டியில் ஆர்த்தி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் தங்கப்பதக்கம் வென்றார். தென்கொரியாவின் சாங்வனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 143க்கு 142 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தியாவின் அவனித் கவுரை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரச்சாரத்தின் போது தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை அரசியல் கட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தாலுகா மற்றும் பஞ்சாயத்து அளவிலும் வானிலை முன்னறிவிப்புகள் வழங்கப்பட உள்ளதாக புவி அறிவியல் துறை செயலர் திரு ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 20
20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.